வணக்கம். என்னோட பேர் தனசேகரன். என்னோட பையன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிடி கோகுல் செழியன். தினானம் ஆச்சாரிய ஸ்கூலில் வந்து இப்போ தான் ஆயுத பூஜைக்கு அட்மிஷன் போட்டு சேர்த்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்காக பசங்க அப்ரிவேஷனுக்காக என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. வந்து மாண்ட் 1 மாண்ட் 2 வந்து இன்றைக்கி வந்து கிளாஸுக்கு போனேன். எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இது அவ்வளோ ஒரு எனக்கு ஒரு பசங்க அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் ஒரு கிளாஸ் டீச்சராக இருந்தாலும் சரி, ஒரு பேர்ட்ஸாக இருந்தாலும் ஒரு அனிமல்ஸ் இருந்தாலும் ஒரு அதை இது பண்ணி அதை பசங்க சொல்லும் போது அந்த ஒரு டீச் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது. இந்த ஏஜ்லேயும் பசங்க வந்து அவ்வளோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக பசங்க டீச்சரும் வந்து ஒரு எமோஷனலாக எனக்கு எமோஷனல் ஆகிட்டு இந்த அவங்க பேசும்போதும் அதுமாரி வந்து ஒரு ரைம்ஸ் இப்போ வந்து டீச்சருக்கு சொல்லி கொடுத்தாங்க. பசங்க அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டாக, ஆனால் மறக்கவே மாட்டாங்க அந்த ரைம்ஸ். அவங்க பண்ண பாடி லாங்குவேஜ், அவ்வளோ ஒரு மூமெண்ட்டு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது அதே அடுத்த செகண்டே அந்த ஸ்டூடெண்ட் வந்து பசங்க 2வது ரிப்பீட் பண்ணும்போது அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது. அந்த வாய்ஸ் அவங்க ஒரே சர்க்கிளாக இது பண்ணது. அது இல்லாமல் ஒரு வேர்ட்ஸும் அவங்க வந்து டீச்சரை வந்து சொல்லிக் கொடுக்கும்போது அந்த வேர்ட்ஸோட அந்த மூமெண்ட்லேயே 2வது வந்து அவங்க அந்த வேர்ட்ஸை அப்படியே பிக்கப் பண்ணுற அளவுக்கு அதை சொல்லிக் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரு பசங்க வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு இது கொடுக்கல, அது எல்லாருக்குமே சமமாக இது பண்ணுறது தான் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அதை எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அவங்க லெசன் எடுக்கிறதும் சரி. அப்புறம் மாண்ட் 1க்கு வந்தேன். 1க்கு வரும்போது பசங்க வந்து எழுந்த உடனே ஒரு ஸ்டாண்டப் பண்ணி இது பண்ணுறது, வெல்கம் பண்ணுறது அவ்வளோ ஒரு பிடிச்சிருந்தது. அது நான் இவ்வளோ நினச்சி பார்க்கல. நான் இவ்வளோ ஒரு நம்மளை ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினச்சி பார்க்கல. ஸ்கூலில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க பண்ணதும் சரி, கிளாஸ் டீச்சரும் அவங்க வந்து ஸ்கூல் பசங்களுக்கு பாடம் எடுத்ததும் சரி அவ்வளோ ஒரு சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. அவங்க பசங்க வந்து அவ்வளோ ஒரு ஃப்ரெண்டு, பசங்களுக்கும் ஒரு டீச்சருக்கும் ஒரு ஃபுல் பாண்டிங் அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது. அவங்களுக்கு எப்படின்னா ஒரு எனக்கு சொல்ல அப்படி ஒன்று இதுவாக இருக்குது. அவங்க அவ்வளோ ஒரு க்ளோஸாக இருக்காங்க பசங்களும் டீச்சரும். ஒரு வார்த்தை உச்சரிக்கும் போது பார்த்திங்கன்னா பசங்க வந்து டீச்சருக்கு முன்னே அந்த ஒரு ஹேண்ட்ஷேக் இது பண்ணுறது பார்த்து ஒரு பொருளை எடுத்து காட்டின உடனே அந்த இப்போ சிங்கம் வந்து ஒரு அது எப்படி அந்த சவுண்டு வரும், இல்லை கரடியா எப்படி சவுண்டு வரும், அந்த ஒரு மூமெண்ட்டை தான் எல்லாமே அவங்க கிட்ட ஒரு படம் காட்டுறாங்க. அது வந்து அந்த சவுண்டும் சரி, அது எப்படி இருக்கும், காட்டில் இருக்குமா இல்லை இங்கே நம்ம நார்மலாக வளர்க்குற விலங்கா இல்லை வந்து காட்டில் அந்த ஒரு மூமெண்ட் பசங்களே புரிஞ்சுக்கிறாங்க. அவ்வளோ ஒரு தெளிவாக வந்து கிளாஸ் டீச்சர் வந்து சொல்லிக் கொடுத்து அவ்வளோ ஒரு தெளிவாக சொல்லிக் கொடுக்குறாங்க. எனக்கு அதுவும் பிடிச்சிருக்குது. பசங்களுக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஒரு நாலேஜ் பண்ணது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குது. தேங்க்யூ மேம். எனக்கு வந்து இப்போ எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு வந்து நான் படிக்கும் போது எனக்கு வந்து இதேமாரி வந்து நான் எங்கள் அப்பா அம்மா எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கல. எனக்கு வந்து இப்போ என் பையன் படிக்கும் போது எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஸ்கூலில் பிரின்ஸிபலுக்கும் கிளாஸ் டீச்சருக்கும் மற்ற ஸ்டாஃபுங்களுக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு மனசுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது எனக்கு. தேங்க்யூ மேம்.